வணக்கம் மக்களே. நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எதை பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம கார்த்திக் கதையில மார்ச் 20 என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இது லாஸ்ட் டே நடந்து முடிஞ்ச எபிசோடு தான். ஸோ நீங்க யாராவது இந்த மாதிரி லாஸ்ட் டே எபிசோட்ஸை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வாங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி நம்ம பார்ப்போம். சிவனாண்டி நின்னுகிட்டு இருக்காரு. அந்த கார்த்தி அந்த டிரைவர் ராஜா எப்படியும் வரமாட்டான், அதனால சுலபமா இந்த கல்யாணத்தை நடத்தி முடிச்சிடலாம் அப்படின்னு சிவனாண்டி ஒரு பக்கம் சந்தோஷத்துல இருக்க, இன்னொரு பக்கம் பரமேஸ்வரி எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க. கார்த்தி அப்படி எங்கதான் போனா? மயில்வாகனம் சொல்றாரு, பாட்டி கார்த்தி முக்கியமான ஆதாரத்தை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனான். அவன் சீக்கிரம் வந்துருவான் பாட்டி, கவலைப்படாதீங்க. பாட்டி சொல்றாங்க, எனக்கும் ரொம்ப கவலையா இருக்குப்பா. இந்த மகேஷ் ரேவதியோட கழுத்துல தாலி கட்ட போனப்பயே எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சேன். நல்ல வேளை ரேவதி பொண்ணு கல்யாணத்தை நிறுத்திட்டா. மயில்வாகனம் சொல்றாரு, பாட்டி இது நமக்கு கிடைச்ச அருமையான வாய்ப்பு. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நம்ம எப்படியாவது கார்த்திக் ரேவதி கல்யாணத்தை நடத்திடலாம். கார்த்தி வந்துடட்டும். அதே நேரம் பார்த்து கார்த்தி அந்த இடத்துக்கு வராரு. கார்த்திய பார்த்த சிவனாண்டிக்கு ரொம்ப அதிர்ச்சி. சந்திரா மாயா கார்த்திய பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. அப்ப நம்ம கார்த்தி அங்கேருந்து போயிட்டு பரமேஸ்வரி பாட்டிய பாக்குறாங்க. பாட்டி பரமேஸ்வரி கார்த்திய பார்த்ததோட, அப்பாடி எப்பா முருகா, கார்த்திய அனுப்பிட்ட, இனிமே இந்த கல்யாணம் நடக்கும். மயில்வாகன கேக்குறாரு, கார்த்தி அப்படி நீ எங்கதான் போயிருந்த? கார்த்தி சொல்றாரு, ஒரு முக்கியமான ஆதாரத்தை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனேன்ன. அந்த நர்ஸையும் கூட்டிட்டு வரும் பொழுது இடையில வரும்பொழுது ஒரு சின்ன விபத்து ஆகிருச்சு. இதனால அவங்களுக்கு தலையில அடிபட்டுருச்சு. அவங்கள ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிட்டு வந்திருக்கேன். அவங்க மறுபடியும் கண்ணு முழிக்கிறதுக்கு 2 மணி நேரம் ஆகுமா. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. எப்படியாவது சாமுண்டீஸ்வரி அத்தை கிட்ட உண்மைய சொல்லியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்தணும். பரமேஸ்வரி கேக்குறாங்க, எப்பா கார்த்தி இந்த கல்யாணம் பாதிலேயே நிக்கணும் அப்படின்னு சொல்றியா? ரேவதியோட லைஃப் அப்புறம் என்னப்பா ஆகுறது? என்னப்பா இப்படி பேசுற? கார்த்தி சொல்றாரு, பாட்டி தயவு செஞ்சு அப்படி யோசிக்காதீங்க. நான் தான் அப்பவே சொன்னேன்ன, எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. இத ஒரு தடவை தான் நான் சொல்லுவேன். திரும்ப திரும்ப நான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமே இல்லை. அப்ப மயில்வாகனை கேக்குறாரு, அப்ப ரேவதியோட லைஃப் அவ்வளோதானா? இனிமே மறுபடியும் ரேவதியோட கல்யாணம் மண்டபம் வரைக்கும் வராது கார்த்தி. யாருமே ரேவதிய கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. இது ரொம்ப பெரிய அவமானம் கார்த்தி. கார்த்தி சொல்றாரு, அப்படி எப்படி நான் ரேவதியோட லைஃபை விட்டுருவேன்? ரேவதிக்கு தான் நவீனை பார்த்துருக்கேன்னு. நவீன் கண்டிப்பா ரேவதிய கல்யாணம் பண்ணிப்பான். அப்ப நவீன் சொல்றாரு, ஆமா நான் ரேவதிய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தயாரா இருக்கேன். என் ஃப்ரெண்டு கார்த்திக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். மயில்வாகனை இதை பார்த்துட்டு, ஆகா இவன் என்ன கோமாளி இடையில பேசிக்கிட்டு இருக்கான். அப்ப துர்கா அந்த பக்கமா போக கார்த்தி துர்கான்னு கூப்பிடுறாரு. கார்த்தி துர்கான்னு கூப்பிட்டதோட துர்கா வந்துகிட்டு இருக்க, நம்ம நவீன் என்ன இது துர்கான்னு கூப்பிடுறாரு, இந்த பொண்ணு பேரு ரேவதி தானே, இந்த பொண்ணு தானே கல்யாண பொண்ணு அப்படின்னு நவீன் குழம்புறாரு. இதை பார்த்துட்டு மயில்வாகனம் அதிர்ச்சி ஆகுறாரு. ஆகா கார்த்திக்கு உண்மை தெரிய போகுது, நம்ம ஏற்படுத்தி விட்ட குழப்பம் அப்படின்னு. மயில் வாகனத்துக்கிட்ட ராஜராஜா சொல்றாரு, மாப்பிள்ள மாட்ட போறோம். மயில் வாகனம் சொல்றாரு, ஆமா மாமா. ராஜராஜா சொல்றாரு, இருங்க மாப்பிள்ள, நான் எப்படியாவது காப்பாத்தி விட்டுறேன், கவலைப்படாதீங்க. அப்ப துர்கா இங்கேருந்து கார்த்தியை பார்த்து, சொல்லுங்க டிரைவர் ராஜா, என்ன வேணும்? கார்த்தி கேட்குறாரு, உங்க அம்மா எங்க? துர்கா சொல்றாங்க, அம்மா ரூம்ல உட்காந்துருக்காங்க. ஏன், ஏதாவது முக்கியமான விஷயமா? கார்த்தி சொல்றாரு, ஆமா முக்கியமான விஷயம்தான், அதுக்காக தான் கூப்பிட்டேன். துர்கா சொல்றாங்க, சரி சரி அம்மா ரூம்ல தான் இருக்காங்க டிரைவர் ராஜா, நீ போய் பாரு. கார்த்தியும் சரிம்மா அப்படின்னு சொன்னதோட அந்த பொண்ணு அந்த இடத்துல இருந்து போறாங்க. போனதோட நவீன் நேரா கார்த்தியை பார்த்து, கார்த்தி ஏனி? கார்த்தி கிட்ட நவீன் கேக்குறாரு, என்ன கார்த்தி, கல்யாண பொண்ணு ரேவதிய துர்கான்னு சொல்லி கூப்பிடுற? கார்த்தி கேக்குறாரு, என்ன கல்யாண பொண்ணு ரேவதியா? இந்த பொண்ணு கல்யாண பொண்ணு ரேவதி கிடையாது.
இவ கல்யாண பொண்ணு ரேவதியோட தங்கச்சி துர்கா. இத பார்த்ததோட நவீன் ரொம்ப அதிர்ச்சி ஆகி மயில் வாகனத்தை பார்த்து முறைக்கிறாங்க. மயில் வாகனம் நினைக்கிறாரு, ஐயோ வசமா சிக்கனமே. அப்ப நவீன் சொல்றாரு, கார்த்தி உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் வாயேன். உடனே கார்த்தியும் போறாரு. அப்ப கார்த்தி கேக்குறாரு, என்னாச்சு நவீன்? நவீன் சொல்றாரு, கார்த்தி ரொம்ப பெரிய குழப்பம் நடந்துருச்சு கார்த்தி. கார்த்தி கேக்குறாரு, என்ன குழப்பம், என்ன ஆச்சு? அப்ப நவீன் சொல்றாரு, கார்த்தி இந்த பொண்ணதான் கல்யாண பொண்ணு ரேவதின்னு சொல்லி என்கிட்ட அவங்கதான் அறிமுகப்படுத்தி வச்சாங்க. நானும் இந்த பொண்ணை காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன். என்னால கண்டிப்பா சேஞ்ச் பண்ண முடியாது கார்த்தி, என்ன மன்னிச்சிரு. நான் துர்காவை தான் உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன். இதை கேட்டதோட கார்த்திக்கு ரொம்ப அதிர்ச்சி. என்னடா சொல்ற? அப்ப நவீன் சொல்றாரு, கார்த்தி என்ன மன்னிச்சிரு கார்த்தி, என் மனச கண்டிப்பா என்னால மாத்திக்க முடியாது கார்த்தி. இது கேட்டதோட கார்த்தி வந்துட்டு கோவமா இங்க இருந்து வராரு. வந்துட்டு மயில் வாகனத்தை பார்த்து, என்ன குழப்பத்தை ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கீங்க? மயில் வாகனம் சொல்றாரு, சாரி கார்த்தி, நீதான் எப்படியாவது இந்த வீட்டுக்கு மருமகனா வரணும் அப்படிங்கிற ஆசையில தான் நாங்க இப்படி பண்ணிட்டோம். தயவு செஞ்சு எங்களை தப்பா நினைக்காத. கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன்னு, எனக்கு வந்துட்டு இந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட விருப்பமே இல்ல. நான் கண்டிப்பா இந்த கல்யாணத்தை பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு ஆரம்பத்துல இருந்து நான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஏன் கொஞ்சம் கூட காது கொடுத்து கேட்கவே மாட்டேங்கிறீங்க? சரி நவீன், நீ இந்த கல்யாணத்தை பண்ணிக்க வேண்டாம். நான் போயிட்டு அத்தை கிட்ட உண்மையை சொல்லியாவது எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறேன் அப்படின்னு கார்த்தி இங்க இருந்து போறாரு. அப்ப மயில் வாகனமும் ராஜராஜாவும் நிக்கிறாங்க. ராஜராஜா கார்த்தி கிட்ட மன்னிப்பு கேக்குறாரு. சாரி மாப்பிள்ள, இது என்னோட தப்பும் கூட அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேக்குறாரு. அப்புறமா கார்த்தி வந்துட்டு நேரா மாடிக்கு போறாரு. அதே நேரத்துல நம்ம சிவனாண்டி இதை பார்த்துட்டு, எப்படியாவது இந்த டிரைவர் ராஜாவையும் கடத்திடலான்னு பார்த்தோம், இவனும் எப்படியோ தப்பிச்சு வந்துட்டானே அப்படின்னு அவரு டென்ஷன் ஆகுறாரு. அப்ப நம்ம சந்திராவும் மாயாவும் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது கார்த்திய பாக்குறாங்க. அப்ப அந்த மாயா ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. ஐயோ, என்ன இது புது ட்விஸ்டா இருக்கு, பாத்தீங்களா அந்த டிரைவர் ராஜாவும் வந்துட்டான். இனிமே இந்த கல்யாணத்தை நடத்த முடியாது. அவன் கண்டிப்பா இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு முயற்சி பண்ணுவான். அதுக்கு சந்திரா சொல்றாங்க, இங்க பாரு, கண்டிப்பா அந்த டிரைவர் ராஜாவோட மூமெண்ட் அடுத்து என்னவா இருக்கும்னா, சாமுண்டீஸ்வரி கிட்ட உண்மையை சொல்லி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும் அப்படிங்கிற முடிவை தான் அவன் எடுப்பான். அதனால நான் சொல்ற மாதிரி நீ செய்ய. மாயா கேக்குறாங்க, என்ன மேடம் சொல்றது? சந்திரா சொல்றாங்க, நான் பல தடவை அந்த ரேவதி கிட்ட இந்த டிரைவர் ராஜாவை பத்தி தப்பா சொல்லி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு நான் பல வகையில முயற்சி பண்ணிருக்கேன். ஆனா அந்த ரேவதி டிரைவர் பையில கண்மூடித்தனமா நம்பிக்கிட்டு இருக்கா. அதனால நான் என்ன சொன்னாலும் நம்ப மாட்டா. நீ இப்ப போயிட்டு அவகிட்ட இந்த விஷயத்த சொல்லு, கண்டிப்பா அவ நம்புவா. மாயா கேக்குறாங்க, மேடம் நான் சொன்னப்ப கூட அவ பிடி கொடுத்து பேச மாட்டேன்ட்டா மேடம். அவ கண்டிப்பா நான் சொல்றத கேக்குறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதுக்கு அந்த சந்திரா சொல்றாங்க, நான் சொல்ற மாதிரி செய்ய, கண்டிப்பா அந்த மாயா அந்த ரேவதி நம்புவா. இது கேட்டதோட மாயாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா ரேவதிய பார்க்க போறாங்க. கார்த்தியை நேரா சாமுண்டீஸ்வரி போய் பாக்குறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம மாயா நேர ரேவதிய போய் பார்த்து, ரேவதி. அப்ப ரேவதி மாயாவை பார்த்து, சொல்லுங்க அக்கா. அப்ப மாயா சொல்றாங்க, நான் சொன்னேன்னா ஆரம்பத்துல இருந்தே அந்த டிரைவர் ராஜா இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காக தான் பல வகையில முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறத பத்தி நான் ஆரம்பத்துல இருந்து உன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். கொஞ்சமாவது கேட்டியா? இப்ப என்ன நடக்குது பாரு. அப்ப ரேவதி கேக்குறாங்க, ஏங்கா என்ன ஆச்சு? அப்ப மாயா சொல்றாங்க, அந்த டிரைவர் ராஜா உங்க அம்மா சாமுண்டீஸ்வரி கிட்ட போயிட்டு என்னையும் மகேஷையும் பத்தி தப்பு தப்பா போய் சொல்லிக்கிட்டு இருக்கான். நான் சொல்றது பொய்யா இருந்துச்சுன்னா நீயே போய் உன் கண்ணால போய் பாரு, அப்பதான் நீ நம்புவ. இதை கேட்டதோட ரேவதி சொல்றாங்க, சரிக்கா நான் போய் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ரேவதி போறதோட மாயாவுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்பாடா, எப்படியும் அந்த டிரைவர் ராஜா என்ன பத்தியும் மகேஷ பத்தியும் தான் தப்பா அந்த சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்லுவான். இத மட்டும் ரேவதி பார்த்தா போதும். அதுக்கப்புறம் ரேவதி நான் சொல்றதான் கேட்கணும் அப்படின்னு மாயாவுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். அப்புறமா ரேவதி போயிட்டு நேரா அந்த ஜன்னல் வழியா பாக்குறாங்க. கார்த்தி நேரா சாமுண்டீஸ்வரியை பார்த்து, மேடம் உங்ககிட்ட ரொம்ப முக்கியமான விஷயத்த சொல்லணும். சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, சொல்லு டிரைவர் ராஜா, என்ன முக்கியமான விஷயம்? கார்த்தி சொல்றாரு, மேடம் இந்த கல்யாணம் நடக்க கூடாது. இதை கேட்டதோட ரேவதிக்கு ரொம்ப அதிர்ச்சி. டிரைவர் ராஜா எதுக்காக இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு சொல்றாரு அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி உக்காந்த இடத்துல இருந்து டக்குன்னு எந்திரிச்சு,
என்ன ஜீவராஜா சொல்ற? எதுக்காக இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு சொல்ற? ஏன்பா, என்ன ஆச்சு? அப்ப நம்ம கார்த்தி சொல்றாரு, மேடம், அந்த மாயா மகேஷ் நல்லவங்களே கிடையாது. அவங்க ரெண்டு பேரும் தப்பான தொடர்புல உள்ளவங்க. அத சொல்றதுக்கே நாக்கு கூசுது. அவங்க ரெண்டு பேரும் அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்திருக்காங்க. அதுக்கான ப்ரூஃப் நர்ஸை தான் கூட்டிட்டு வந்தேன். அவங்களுக்கு திடீர்னு மயக்கம் வந்துருச்சு. மேடம், இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிப்பாட்டணும். பாவம் ரேவதி. அதுக்கு சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க. இங்க பாருப்பா ராஜா, நானும் இத பத்தி கேள்விப்பட்டேன். ஆரம்பத்துல இந்த கல்யாணம் ஆரம்பிக்கும் பொழுது அவங்க ரெண்டு பேரையும் பத்தி இந்த மாதிரி அரசல் பரசலா கேள்விப்பட்டேன். ஆனா அந்த மாதிரி இல்ல அப்படின்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா நானும் விசாரிச்சுட்டேன். இந்த மாதிரி ரெண்டு பேரும் ஒரே வீட்டுல இருந்தா இப்படிதான் சில பேர் தப்பு தப்பா சொல்லுவாங்க. அது எல்லாத்தையும் நம்ம நம்பணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ரேவதிக்கு பார்த்திருக்க மாப்பிள்ள ரொம்ப நல்ல பையன்தான். அவன் கண்டிப்பா ரேவதிக்கு எந்தவித துரோகமும் பண்ண மாட்டான் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. இங்க பாருப்பா ஜெகராஜா, நீ கண்டதையும் போட்டு குழப்பிக்காம நீ போயிட்டு வேலையை பாருப்பா. அப்ப கார்த்தி சொல்றாரு, என்ன மேடம் இப்படி சொல்றீங்க? இந்த கல்யாணம் நடக்க கூடாது மேடம், பாவம் ரேவதி. அதுக்கு சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு டிரைவராஜா, நான் எந்தவித புரிதலும் இல்லாம இந்த கல்யாணத்தை நடத்துவேன் அப்படின்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்கியா? அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. நான் சரியா விசாரிச்சு யாராரு எப்படி எப்படி அப்படின்னு தெரிஞ்சுதான் நான் இந்த கல்யாணத்தையே நடத்துறேன். சரியா? நீ போயிட்டு வேலைய பாரு. இது கேட்டதோட நம்ம கார்த்தி ரொம்ப ஷாக் ஆகி இந்த இடத்துல இருந்து போறாரு. இது எல்லாத்தையுமே பார்த்த ரேவதிக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சி. ரேவதி சோகமா அந்த இடத்துக்கு நடந்து வர, அப்ப நம்ம மாயா நேரா ரேவதியை தடுத்து, ரேவதி, இப்பயாவது புரியுதா நான் எதுக்காக உன்கிட்ட இதையெல்லாம் சொன்னேன் அப்படின்னு? ஆரம்பத்துல இருந்தே அந்த டிரைவர் ராஜா நல்லவன் அப்படின்னு நீ நினைச்சுக்கிட்டு இருந்தியல்ல, வச்சுட்டானா ஆப்பு. அதுக்கு ரேவதி சொல்றாங்க, டிரைவர் ராஜா இப்படியெல்லாம் பேசுவார் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அவரை நான் ரொம்ப நம்புறேன். இன்னைக்கு எனக்கும் மகேஷுக்கும் கல்யாணம் ஆக போறதுக்கு முக்கிய காரணமே அவர்தான். ஆனா இப்படி பண்ணுவாருன்னு நான் எதிர்பார்க்கல. அம்மா கிட்ட போய் உங்க ரெண்டு பேரையும் பத்தி எப்படி இப்படி கூச்சமே இல்லாம பொய் சொல்ல தோணுது? மாயா சொல்றாங்க, ரேவதி, நானும் ஆரம்பத்துல அவனை நல்லவன்னு நினைச்சு ரொம்ப நம்பிட்டேன். இனிமே நீதான் ரேவதி முடிவு பண்ணணும், இனிமே என்ன நடக்கணும் அப்படின்னு. இது கேட்டதோட ரேவதி மாயாவோட கைய பிடிச்சு, இங்க பாருங்க, யாரு என்ன சொன்னாலும் இனிமே இந்த கல்யாணத்தை யாராலையும் நிப்பாட்ட முடியாது. என் முடிவை என்னைக்கும் மாத்த முடியாது. அதோட நீங்க கவலைப்படாதீங்க. அம்மா வந்துட்டு நம்பல. அதுக்கு ரேவதி சொன்னதை கேட்டுட்டு மாயா கேக்குறாங்க, என்ன ரேவதி சொல்ற? அவங்க நம்பலையா? அப்ப ரேவதி சொல்றாங்க, ஆமாக்கா, அந்த டிரைவர் ராஜா என்னென்னமோ அம்மா கிட்ட சொல்லி பார்த்தான், எப்படியாவது அம்மாவை நம்ப வைக்கலாம் அப்படின்னு. ஆனா அம்மா கொஞ்சம் கூட நம்பவே இல்லை. அம்மா வந்துட்டு அந்த அளவுக்கு உங்களை நம்புறாங்க. ஊரார் இப்படிதான் பேசுவாங்க, ஆனா அவங்க ரெண்டு பேரும் அப்படி இல்லை அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னு அம்மா ரொம்ப ஸ்ட்ராங்கா சொன்னாங்க. அதனால நீங்க இனிமே கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இதை கேட்டதோட மாயாவுக்கு மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷம். அப்ப மாயா நேர ரேவதிய பார்த்து, ரேவதி, இப்பதான் ரேவதி எனக்கு நிம்மதியா இருக்கு. இது கேட்டதோட ரேவதியும், சரி நீங்க போயிட்டு கவலைப்படாம இருங்க. அந்த டிரைவர் ராஜா இனிமே இந்த கல்யாணத்தை எப்படி தடுக்க போறான் அப்படிங்கிறத நானும் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதோட ரேவதி அந்த இடத்துல இருந்து போறாங்க. மாயாவுக்கு ரொம்ப சந்தோஷம். மாயா நேரா சிவனாண்டி சந்திராவை போய் பாக்குறாங்க. சிவனாண்டி சொல்றாரு, இங்க பாரு மாயா, என்னதான் சாமுண்டீஸ்வரி இங்க தப்பிச்சு வந்தாலும், அந்த டிரைவர் ராஜா தப்பிச்சு வந்தாலும், நம்ம பிளான் இன்னைக்கும் ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா அந்த ரேவதி நம்ம கையில இருக்கா. நம்ம சொல்றது எல்லாத்தையுமே செய்வா. சோ அதை வச்சுதான் நம்ம இந்த கல்யாணத்தை நடத்த போறோம். சந்திரா சொல்றாங்க, என்னங்க, அதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குங்க. அந்த டிரைவர் ராஜா சாமுண்டீஸ்வரி கிட்ட போயிட்டு உண்மையை சொல்லியிருக்கான். ஆனா அந்த சாமுண்டீஸ்வரி என்ன சொல்லியிருக்கா தெரியுமா? இது மாதிரி அவங்க ரெண்டு பேரும் அப்படிப்பட்டவங்க கிடையாது, யாரோ உங்ககிட்ட தவறா சொல்லியிருக்காங்கன்னு சாமுண்டீஸ்வரி சொல்லியிருக்கா. சோ கண்டிப்பா சாமுண்டீஸ்வரி இன்னும் நம்பல போல. மாயா மகேஷுக்கு இந்த கல்யாணம் நடக்கும், கவலைப்படாதீங்க. இதை கேட்டதோட சிவனாண்டிக்கு அப்பதான் நிம்மதியாகுது. மாயா சொல்றாங்க, நான் கூட இன்னமும் நினைச்சேன் மேடம், இந்த கல்யாணத்தை சாமுண்டீஸ்வரி நடத்த விட மாட்டாங்க அப்படின்னு. ஆனா இப்பதான் புரியுது, அவங்க இன்னும் நாங்க தப்பானவங்கன்னு நம்பல, நாங்க இன்னும் நல்லவங்கன்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்கா. இத வச்சுதான் இந்த கல்யாணத்தையே நடத்தணும் அப்படின்னு. இதை கேட்டதோட அந்த
சந்திரா சொல்றாங்க, ஆமா மாயா அப்படின்னு. அப்புறமா மாயா சொல்றாங்க, எப்படியோ ரேவதியோ என் கைக்குள்ள போட்டாச்சு. இனிமே ரேவதி யாரு சொன்னாலும் நம்ப மாட்டா. அந்த சாமுண்டீஸ்வரிய டக்குன்னு வந்து இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்னு சொன்னாலும் கண்டிப்பா அந்த ரேவதி ஒத்துக்க மாட்டா. கண்டிப்பா மகேஷ தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு ரொம்ப பிடிவாதத்துல இருப்பா. இதான் நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி ஹாப்பியா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்புறமா சாமுண்டீஸ்வரிய காமிக்கிறாங்க. சாமுண்டீஸ்வரிய நம்ம ராஜேஸ்வரி வந்து பாக்குறாங்க. ராஜேஸ்வரி சாமுண்டீஸ்வரி கிட்ட, சாமுண்டீஸ்வரி அப்படி நீ எங்கதான் போன? கடைசி நேரத்துல நீ இல்லாமலேயே இந்த கல்யாணத்தை நடத்துறதுக்கு எல்லாரும் பிளான் பண்ணிட்டாங்க தெரியுமா? எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிட்டு. ரேவதி எங்க நீ இல்லாம இந்த கல்யாணத்தை ஒத்துப்பாளோன்னு நினைச்சிட்டேன். நீ எல்லாம் இந்த மாதிரி கல்யாண நேரத்துல பொறுப்பு இல்லாம அங்க இங்கேயும் சுத்துற ஆளு கிடையாது. கண்டிப்பா வேற என்னமோ நடந்திருக்கு. சாமுண்டீஸ்வரி அப்படி நீ எங்கதான் போன? நீ கண்டிப்பா கோயிலுக்கு போகல, வேற என்னமோ நடந்திருக்கு, அத சொல்ல மாட்டேங்கிற. அப்ப சாமுண்டீஸ்வரி ராஜேஸ்வரிய பார்த்து, ராஜேஸ்வரி நீ சொல்றது சரிதான், நான் ஒன்னும் கோயிலுக்கு போகல. அப்ப ராஜேஸ்வரி கேக்குறாங்க, சாமுண்டீஸ்வரி அப்படி நீ எங்கதான் போன சொல்லு. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, என்ன 2 பேர் கடத்திட்டாங்க. இது கேட்டதோட ராஜேஸ்வரிக்கு ரொம்ப அதிர்ச்சி. என்ன சாமுண்டீஸ்வரி சொல்ற? உன்னை கடத்திட்டாங்களா? நீ எப்படி தப்பிச்சு வந்த? யாரு உன்னை கடத்தினான்னு சொல்லு. எனக்கு கமிஷனர் தெரிஞ்சவங்கதான். இத கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இல்ல ராஜேஸ்வரி, இப்போதைக்கு இந்த விஷயத்த சொல்லக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். ராஜேஸ்வரி கேக்குறாங்க, ஏன் சாமுண்டீஸ்வரி இப்படி சொல்ற? உன்னை யாரோ கடத்திருக்காங்க, அவங்க யாருன்னு சொல்லு, இப்பவே ட்ராக் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம், நீ கவலைப்படாத. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ராஜேஸ்வரி இப்போதைக்கு இந்த விஷயத்த பெருசாக்காம இருக்கிறது நல்லது. நான் எதுக்காக சொல்றேன்னா, இப்போதைக்கு ரேவதியோட கல்யாணம் எந்தவித தடங்களும் இல்லாம நல்லபடியா நடக்கணும். அதுக்காக தான் நான் இப்போ பொறுமையா இருக்கேன். அப்ப ராஜேஸ்வரி கேக்குறாங்க, சரி இப்ப நீ என்ன பண்ணலாம்னு இருக்க? என்னதான் இங்க நடக்குது? சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இன்னைக்கு நடக்க போற கல்யாணம் எல்லாருக்குமே ரொம்ப ஒரு ஷாக்கிங்கா இருக்கும். அப்ப ராஜேஸ்வரி கேக்குறாங்க, என்ன சாமுண்டீஸ்வரி சொல்ற? எல்லாருக்கும் ஒரு ஷாக்கிங்கா இருக்குமா? என்ன நடக்க போகுதுன்னு சொல்லு. அதுக்கு சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இன்னைக்கு நடக்க போற கல்யாணம் மகேஷுக்கும் ரேவதிக்கும் கிடையாது. இது கேட்டதோட ராஜேஸ்வரி அதிர்ச்சியாகி, என்ன சொல்ற? அவங்க 2 பேருக்கும் இல்லாம யாரு 2 பேருக்கும் கல்யாணம் நடக்க போகுது? என்ன சாமுண்டீஸ்வரி நடக்குது இங்க? அதுக்கு சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, அந்த மாயா மகேஷ் இருக்காங்கல்ல, அவங்க 2 பேருமே சரியான கேடு கட்டவங்க. அவங்களுக்கு என் பொண்ணை கண்டிப்பா கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன். இன்னைக்கு நடக்க போற கல்யாணம் டிரைவர் ராஜாவுக்கும் ரேவதிக்கும் தான். அப்ப ராஜேஸ்வரி கேக்குறாங்க, சாமுண்டீஸ்வரி நல்ல முடிவுதான் எடுத்திருக்க. அந்த மாதிரி ஒரு பையன் உன் பொண்ணுக்கு புருஷனா வரதுக்கும் உன் பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ராஜேஸ்வரி நீ சரியாதான் சொன்ன. எப்படியாவது இந்த கல்யாணம் நல்லபடியா நடந்து முடிஞ்சுட்டா போதும். என்ன பல நேரத்துல அந்த டிரைவர் ராஜா என் உயிரை காப்பாத்தி இருக்காரு. இன்னைக்கு கூட என்னை கடத்திட்டு போன அந்த ரவுடிங்க கிட்ட இருந்து டிரைவர் ராஜா தான் காப்பாத்தினாரு. அதனால அவருதான் இந்த வீட்டுக்கு ஏத்தமான ஆளு. இந்த மகேஷ் எல்லாம் இந்த வீட்டுக்கு பொருத்தமான ஆளு கிடையாது. இது கேட்டதோட ராஜேஸ்வரி சொல்றாங்க, நீங்க பாரு சாமுண்டீஸ்வரி, நீ எடுத்ததிலேயே சரியான முடிவு இதுதான். நீ கண்டிப்பா இதுல எந்தவித சேஞ்சும் ஆகாத. அந்த மாதிரி ஒரு பையன் கிடைச்சதுக்கு நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னதோட சாமுண்டீஸ்வரியும், சரி ராஜேஸ்வரி, இந்த விஷயத்த பத்தி நீ யாருக்கிட்டையும் சொல்லாத, இந்த விஷயத்த பத்தி யாருக்குமே தெரியாது. இது கேட்டதோட ராஜேஸ்வரியும், சரி சாமுண்டீஸ்வரி, நான் இந்த விஷயத்த பத்தி யாருக்கிட்டையுமே ஷேர் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் அந்த சந்திரா மாயா சிவனாண்டியை காமிக்கிறாங்க. சந்திரா மாயா கிட்ட, இங்க பாரு மாயா, இப்போதைக்கு தைரியமா இருக்க வேண்டியது அந்த மகேஷ் தான். ஒருவேளை பயந்து எங்கேயாவது போயிட்டான் அப்படின்னா அப்புறம் கல்யாணம் நின்னு போயிடும். அந்த மகேஷ் மட்டும் எங்கேயும் போகாம பாத்துக்கோ. அதுக்கு சந்திரா சொல்றாங்க, இங்க பாருங்க மேடம். மாயா சொல்றாங்க, இங்க பாருங்க மேடம், அந்த மகேஷ் என் பேச்சுக்கு கட்டுப்படுவான். அதனால கண்டிப்பா அவன் எங்கேயும் போறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நீங்க நினைச்ச மாதிரி இன்னைக்கு மகேஷுக்கும் ரேவதிக்கும் தான் கல்யாணம் நடக்கும். ரேவதி என்னை முழுசா நம்பிட்டா. இனிமே யாரு என்ன சொன்னாலும் கண்டிப்பா ரேவதி நம்பவே மாட்டா. இந்த கல்யாணம் சுலபமாவும் நடக்க போகுது அப்படின்னு சொன்னதோட சந்திராவும் சரி, ஆனா இதுக்கும் நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நேச்சர் வீடியோ பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட்ல கிரீன் கலர் ஹார்ட்டை ஷேர் பண்ணுங்க. சோ இதே மாதிரி இன்னுமே புது புது அப்டேட்ஸை பார்க்கலாம்.
லாஸ்ட் எபிசோட்ஸ்ல இதுதான் நடந்துச்சு. அப்கமிங் எபிசோட்ஸ்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க, ஷேரும் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.